ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு எப்பவும் பார்க்குற வீக்லி மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். அதாவது கோல்டு இந்த வீக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத. போன வீக்கோட அனலைசிஸ்ல நான் மேக்ஸிமம் உங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க செல் சைட் போறத விட பை சைட் போங்கன்னு தான் நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா, மேக்ஸிமம் இந்த ஸ்விங் லோவ மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட் மேல போகுது. ஸோ மேக்ஸிமம் ஹை ப்ரியாரிட்டி நீங்க பை சைடே குடுங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருக்கீங்கங்க பட்சத்துல, ஸோ இது ஒரு நல்ல ரிவர்சல் ஏரியாவா தோணுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். ஸோ அத தாண்டி இன்னும் கொஞ்சம் கீழ வந்துட்டு கூட மேல போகலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் போன வீக் ஸ்ட்ராங்கா பை குடுத்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ மார்க்கெட்டோட நியூஸா இருக்கட்டும், மற்ற சில விஷயங்களா இருக்கட்டும், ஸ்ட்ராங்கான பை மொமெண்டம் குடுத்துச்சு. அதுக்கேத்த மாரி மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா, பையுமே ஆச்சு. ஸோ அதுதான் இங்க ஃப்ராங்கா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஓகே வெல். ஸோ நம்மள லாஸ்ட் வீக் பெர்ஃபார்மன்ஸ்க்கான வீடியோ நான் அப்லோட் பண்றேன். மேபி இந்த வீடியோ அப்லோட் ஆகி கூட டுமாரோ அன்வர்ட்ஸ் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் லாஸ்ட் வீக் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 ட்ரேட்ஸ் எடுத்தோம். அதில் 7 ட்ரேட்ஸ் டார்கெட் ஹிட்டு. பேலன்ஸ் 2 ட்ரேட்ஸ் காஸ்ட் டு காஸ்ட் ஹிட் அப்படிங்கிற மாதிரி வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீக் ட்ரேட் எப்படி எடுத்தேன், எதாவது பையாஸாக வச்சு எடுத்தேன், ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளோட கான்ஃபிடன்ஸோட ரிசல்ட் தான் அந்த ரிசல்ட். ஓகே வெல். இப்போ மார்க்கெட் இந்த வீக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ அதுதான் இங்க மெயின் ஒரு ரூலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீக் பெர்ஃபார்மன்ஸ் சிம்பிள். நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஈஸியான பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல போறேன். ஆக்சுவலி நான் டெய்லி மார்க்கெட் அதாவது டெய்லியில இருக்கேன். ஸோ மார்க்கெட்டோட டெய்லி வியூவில் இருக்கேன். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிருக்கேன். அதாவது இந்த லைன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியும். ஸோ அதாவது இந்த லைன் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த லைனை இந்த லெவலில் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது 4382 லெவல்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த லெவல்ல மார்க் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பேஸா வச்சு தான் நான் மார்க் பண்ணேன். எதுக்காக இந்த ரெசிஸ்டன்ஸை பேஸா வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் இவ்வளோ நாள் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. ஸோ டவுன் ட்ரெண்டோடைய மேஜர் லெவலோட ஹை ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். ஸோ மேஜர் லெவலோட ஹை நமக்கு இதுதான். ஸோ அந்த இம்பல்ஸோடைய இன்டர்னல், அதாவது இதை தான் ஒரு இம்பல்ஸாக நம்ம பார்ப்போம். இதோடைய இன்டர்னல் ஹை இந்த ஏரியா. ஸோ மார்க்கெட்டோடைய அப்ரோச் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால்லே இருக்கு. இதை நம்ம சொல்லிட்டோம். மேபி இந்த லெவலில் டாமினேட் பண்ணி இந்த வீக்ல நீங்க பார்க்க வேண்டிய ஏரியா இந்த ஏரியா தான். ஸோ இந்த ஏரியால மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்த்தாலும் இன்னைக்கு டே கேண்டல் இல்லை மேபி நாளைக்கு டே கேண்டல், இந்த டே கேண்டல் இந்த லெவலில் டாமினேட் பண்ணுதான்னு பார்க்க போகிறோம். டே டாமினேட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக எங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா நெக்ஸ்ட் லெவலில் டெஸ்டினேஷனாக போயிட்டு ரீச் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ண வேண்டியது இப்போ நான் வரைஞ்சிக்கக்கூடிய லைன், இந்த லைனுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ ரைட். ஸோ லாஸ்ட் டே கேண்டல் இப்படி இருந்துச்சு. இன்னைக்கு டே கேண்டல் எப்படி அப்ரோச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த லெவலை பிரேக் பண்ணி இன்னைக்கு டே கேண்டலாக இருக்கலாம், இல்லை நாளைக்கு டே கேண்டலாக இருக்கலாம். மேபி இந்த இடத்த டச் பண்ண சான்சஸ் இருக்குது. இன்னுமே இந்த இடத்துல போயிட்டு டச் பண்ணி ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. நான் 4 ஹவருக்கு போய்க்கிறேன். நான் 4 ஹவரில் பார்க்கும்போதுமே மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லெவலை போய் ரீச் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. ரைட். ஸோ இந்த லெவலில் ரீச் பண்ணலாம். ஸோ இதை ரீச் பண்ணிட்டு இதுலேருந்து ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே விழலாம். ஸோ அப்போது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளீனாக மார்க்கெட்டை பார்க்கும்போது இம்பல்ஸ் அண்ட் தென் ரீடெஸ்ட் அண்ட் தென் இம்பல்ஸ். ரைட். ஸோ அப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கும்போது என்னுடைய ஸ்விங் லோவா நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல் இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சரா எடுத்துக்கிட்டேன். இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சரா எடுக்கும்போது இதை என்னுடைய ஸ்விங் லோவா மார்க் பண்ணிக்கிறேன். எந்த இம்பல்ஸுக்கு அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்கு. ரைட். ஸோ இந்த இம்பல்ஸுக்கு ஸ்விங் லோவா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் ஆனது எப்படி ரியாக்ட் பண்ண போகலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்காங்க அப்படிங்கிறது போது ஸோ டெய்லி கேண்டலுமே நீங்க டினோட் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி கேண்டலை வச்சு இருக்கும்போது இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கிளீனாக தெரியுது. ஸோ மார்க்கெட் ஆனது எப்படி ரியாக்ட் பண்ண போகுது. மார்க்கெட் சப்போஸ் என்ன ஆக சான்சஸ் இருக்குன்னா இப்படி ரீடெஸ்ட் ஆகிட்டு கூட மார்க்கெட் மேலே போகலாம், அடுத்த ஃபிளிப்பு கொடுக்கலாம். அதாவது இதே ஸ்ட்ரக்சர் அளவுக்கு இங்கே மார்க்கெட் ரியாக்ட் ஆகலாம். ஸோ இந்த ரியாக்ஷன்ல மார்க்கெட் ஆனது டச் பண்ணிட்டு இந்த ஸ்விங் லோ, அதாவது இப்போ நான் ஸ்விங் லோ பார்க்குறது அடுத்த ஃபிளிப்பு கொடுத்து, அதாவது நான் வளைஞ்சிருக்கேன் பாருங்க, மார்க்கெட் ஆனது கொஞ்சம் கீழே
ரிட்டர்ன் பேக் மேலே போனதுக்கு அப்புறம் ஸோ இது லோவாக மாறினதுக்கு அப்புறம் இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேஜராகவே செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் உங்களோட டெஸ்டினேஷன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணணும். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை மார்க் பண்ணணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி நடந்தா அப்படின்னா இதே அளவுக்கு இங்கே ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எகைன் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பேக் மேலே போகும். பட் இந்த ஹை லெவலில் பிரேக் பண்ணியிருக்க கூடாது. நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த லைனை பிரேக் பண்ணியிருக்க கூடாது. பிரேக் பண்ணாம மார்க்கெட் இந்த லோவை எடுக்கணும், கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணாதான் நீங்க ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்டினேஷன் இங்கே டினோட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் தட் மார்க்கெட் இங்கே வந்துட்டு இதையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாவது இங்கேருந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. லைக் ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம், இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபாலில் கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட் இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூவாக ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணணும். இதே சப்போஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட்டோட மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி திருப்பி பைக்கு போக சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கணும். ஸோ இது நீங்கள் மார்க்கெட்டோட பயாஸை புரிஞ்சுக்கிறதுல மட்டும்தான் இருக்கு. நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ரோச் பண்ணும். இல்லை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்கல அப்படின்னா மார்க்கெட் உங்களை வச்சு செஞ்சிடும். பட் கரெக்டான பயாஸை கரெக்டான அப்ரோச்சில் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் அதை தான் சொல்லுவேன். மார்க்கெட் என்ன நடக்குது, இப்போ மார்க்கெட் பை ஆகுது அப்படின்னா அப்படியே பை ஆகிடுமான்னு கேட்டால் இல்லை. மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அந்த கரெக்ஷன் எப்படி கொடுக்கும், எந்த இடத்துல கொடுக்கும், எந்த மாதிரி டைரக்ஷனில் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இங்கே எல்லாத்தையுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் 50 மினிட்ஸில் நான் இருக்கேன் அப்படின்னா 50 மினிட்ஸில் மார்க்கெட் என்ன பண்ணுது. ஸோ நான் ஒரு ஸ்கேல்பராக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடராக இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இன்டர்னல் டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹையை மார்க்கெட் என்ன பண்ணுது, கிளியர் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஹையை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்டோட அடுத்த லெவல் ஆஃப் ஹை எது அப்படின்னா இதுதான். மேபி மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துலேருந்து ரிட்டர்ன் பேக் என்ன ஆகலாம், மேலே போகலாம். பட் இப்போ சடனாக ஒரு ஃபால் நடக்குது. எதுக்காக இந்த ஃபால் நடக்குது, ஸோ 5 மினிட்ஸில் போய் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபால் எதுக்காக நடக்குது அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன். ஸோ இந்த இம்பல்ஸுக்கு நான் கரெக்ஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கரெக்ஷன் செக் பண்ண என்னோட 5260 எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் என்னோட 5260 லெவல். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டோட என்னோட டெஸ்டினேஷன் எங்கே இருக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு யாக்கைன் இங்கேருந்து இங்கே மூவ் ஆன் ஆகலாம், ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ இல்லை அப்படின்னா இந்த இடத்த உடைச்சிச்சுன்னா அடுத்த ஸ்விங்லோ. ஸோ அதையும் தாண்டி அப்படின்னா இதுதான். ஆனால் மேஜர் பயாஸை எப்படி பார்க்கணும், மேஜர் பயாஸ் லெவலில் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். யோசிச்சுன்னா அதுக்கேற்ற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு நான் மைனர் பயாஸை ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா உங்களை வச்சு செய்யறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரண்ட் பயாஸோட சிச்சுவேஷன்ஸை நான் பார்த்துட்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த லெவலில் ரீச் பண்ணிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த கீழே வரதுக்கான சான்சஸை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ண போறேங்கிறது தான் இங்கே மெயின் கோலாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி சஸ்டைனபிலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே ஒரு மெயினான ஒரு விஷயம். ஸோ அந்த மெயினான விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, நிதானமாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக சொல்கிறோம் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மார்க்கெட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே நிறையா ட்ரேட்ஸ் நான் போட்டிருக்கலாம் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டீச் பண்ணுது. பட் இது ஃப்ரைடே நடந்தது. பட் அதுக்கு முன்னாடி எடுத்ததுலாம் என்னோட ரியல் ட்ரேடிங். ஸோ என்னோட ரியல் ட்ரேடில் நான் ப்ராஃபிட் பண்ணது தான். நான் இந்த விஷயத்தெல்லாம் பற்றி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இந்த வீடியோக்கு அப்புறம் நாளைக்கோ இல்லை நாளன்னைக்கோ உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி இப்போ நான் சொல்லிக் கொடுத்த கோல்டு அனலைசிஸில் உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் புரியாத விஷயம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோவை டுமாரோ பண்ணுறேன். மேபி இதோ மேஜர் பயாஸ் அண்ட் மைனர் பயாஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது உங்களுக்கு புரியலை அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். எனிவே